ஃபைனலி லைவ் சென்னை டைம்ஸில். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குவாரண்டைன் எல்லாத்துக்கும் எப்படி போகுது? ஹாய். இன்னைக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் மட்டும்தான் பண்ண போகிறேன். பிகாஸ் நிறைய தடவை லைவ் வந்தோம். ஸோ நிறைய நாங்கள் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ யாருக்கும் ரிப்ளை பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக வந்துட்டு ஐம் கோயிங் டு ஆன்சர் யுவர் கொஷின்ஸ். ஸோ எதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க. அண்ட் பி சேஃப், செல்ஃப் க்ளீனாக இருங்க. அண்ட் ரொம்ப லைக் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ எல்லா கவர்மெண்ட் ரூல்ஸ் சொல்கிறபடி சீக்கிரமாக நம்ம இதுலேருந்து வெளியே வருவோம். அண்ட் கார்த்தி 1407, how was your quarantine? கோயிங் அப்படியே போயிட்டுருக்கு. உங்களுக்கெல்லாம் எப்படி போகுது? குவாரண்டைனில் எல்லோரும் புதுசாக என்ன பண்ணுறீங்க? பொன்ராஜ், தேங்க்யூ ஸோ மச் பொன்ராஜ். பிரகாஷ் 1507, எஸ்டர்டே தான் நாடோடிகள் 2 பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே 2 போடுறான் சன் டிவியில். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் ஆர்பி பிரவீன், வென் would we think கொரோனா எப்போ முடியும் அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு லைக் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது பொறுத்து தான் முடியும் நான் நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு ஐ திங்க் April 30th வரைக்கும் நம்ம குவாரண்டைன் கண்டினியூ ஆகும். Taufi 18, தேங்க்யூ ஸோ மச் Taufi. அண்ட் டியோ நஃபி, ஆர் யூ சேஃப்னா? சேஃப், நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா? அண்ட் அப்துல், நெக்ஸ்ட்டு என்ன ப்ராஜெக்ட்? நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிபிராஜோட ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் பேனரில் ஒரு படம் முடிஞ்சுது. அண்ட் அமலாபால் ப்ரொடக்ஷனில் தமிழ் தெலுங்கு பைலாங்குவலில் ஒரு படம் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஜெயோட எண்ணி துணிகான்னு ஒரு த்ரில்லர் படம் போயிட்டுருக்கு. அண்ட் அமேசான் ப்ரைம்க்கு ஒரு வெப் சீரிஸும் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் உங்களுக்கு போர் அடிக்கலையா அப்துல்? கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது. பட் எனிஹவ் நம்ம இதுக்கும் லைக் அப்படியே பழகிருச்சு அப்படி தான் சொல்லணும். அண்ட் லைக் ஏதோ ஒரு ஒர்க், இப்போ க்ளீனிங் ஒர்க் இல்லை வீட்டில் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கனால கொஞ்சம் டைம் போயிடுது. அப்துல் பாப்ஸ், வீட்டில் வெட்டியாக தானே இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் அப்படி தான் இருப்போம். பட் வீட்டில் வெட்டியாக இருக்கும் இந்த சென்ஸில் மூவிஸ் நான் நிறையா பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி சில விஷயம், அப்படி லைக் லைட்டாக தான் குக்கிங் பண்ணுறது, அந்த மாதிரி சில விஷயம் டைம் போயிட்டு இருக்கு. அண்ட் மெர்ஷி 16, ஹாய் சிஸ்டர், ஹாய், எப்படி இருக்கீங்க? அண்ட் அப்துல், தேங்க்யூ ஸோ மச் அப்துல். அண்ட் தூத்துக்குடி வந்திருக்கீங்களா தினேஷ்? இன்னும் இல்லை, நான் வந்ததில்லை. பட் கண்டிப்பாக நான் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஃபன் மீம்ஸ் மியூசிக் ஸ்பாட், தேங்க்யூ எகெயின் நீங்கள் வந்ததுக்கு, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பரத், தேங்க்யூ ஸோ மச். குட் ஆக்டிங் இன் நாடோடிகள் 2, தேங்க்யூ ஸோ மச். இந்தியன் கிங் நேச்சுரல் லுக் தான் க்யூட்டாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நான் இப்போ தான் ஜஸ்ட் லைக் குளிச்சுட்டு அப்படியே வந்திருக்கேன். அண்ட் ஷரண்யா, who's your favorite actor? எல்லாருமே கேட்குற கொஸ்டின்ஸ் தான். அண்ட் ஃபேவரேட் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தளபதி எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அண்ட் சிவா பிடிக்கும், விஜய் சேதுபதி பிடிக்கும், நிறைய பேர் பிடிக்கும். ஒன் வேர்ட் அபவுட் தளபதி விஜயனா, ஹீ இஸ் லைக் அமேசிங். அவர் வந்துட்டு லைக் இப்போது எனக்கு இந்த ரீசெண்டாக 10 years 5 years அந்த மாதிரி கிடையாது. எனக்கு வந்து காதலுக்கு மரியாதையிலேருந்தே நான் ரொம்ப 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 பெரிய ஃபேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து கேரி பண்ணுற விதம், அவரோட சிம்பிளிசிட்டி எல்லாமே எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அண்ட் ராணி அக்கா, மை நேம் சொல்லுங்கள். ஹாய். என் நேமை கூட ஞாபகம் வச்சுருக்கீங்களா? ஃபன் மீம்ஸ் கண்டிப்பாக ஞாபகம் இருக்குது. ஏன்னா ஒரு லைவ் வரும்போதும் நீங்கள் ஏதோ ஒன்று லைக் அனுப்புவீங்க. ஸோ நான் பார்த்தனால எனக்கு ஞாபகம் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் உங்கள் லவ்க்கு. அண்ட் சோலோ பீட்ஸ், லவ் யூக்கா, தேங்க்யூ, லவ் யூ டூ. அண்ட் இட்ஸ் மீ சாம் குமார், வேர்ட்ஸ் ஆஃப் எஸ்டிஆர். ஆக்சுவலி எஸ்டிஆர் கிட்ட பேசினா நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கலாம். ஸோ பேசும்போது கண்டிப்பாக அவர் தூரத்துலேருந்து பார்த்துட்டு நம்ம சில விஷயம் அப்படிங்கிறத தாண்டி அவர் கூட பேசினா அவர் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நித்யா அக்கா, நீங்கள் பனானா ஸ்வீட் பண்ண சிஸ்டர், செம்மம்மா, தேங்க்யூ. ஆக்சுவலி வீட்டில் சும்மா இருக்கோம் அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறது தான். நான் ஏன் அது ஷேர் பண்ணேன்னா, ஓகே நிறைய பேருக்கு போர் அடிக்கும், ஓகே நம்ம ஷேர் பண்ணோன்னா அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணேன். சே அபவுட் ஹரீஷ் கல்யாண், மதன் ஆக்டர்.
ஹரிஷ் வந்து என்னோட நல்ல ஃப்ரெண்ட் அண்ட் ஹீ இஸ் வெரி காம் அண்ட் என்ன பேசணுமோ அதான் பேசுவான். அதுக்கப்புறம் லைக் கரெக்டாக நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து யோசிச்சுட்டே இருக்க ஒரு பர்சன். ஸோ நல்ல பாசிட்டிவான ஒரு பர்சன். லவ் யூ கண்மணி எட்வின். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அர்ஜுன் குமார் ஒன் வேர்ட் அபவுட் அல்லு அர்ஜுன் ஹஸ் லைக் அவருக்கு கொடுத்த ஸ்டைலிங் ஸ்டாருங்கிற ஒரு பேரே போதும். அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் நாட் இனஃப். அவர் வந்து லைக் இன்னும் பெரிய 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 ஸ்டேஜ் போகிற அளவுக்கு ஹி டிசர்வ். அண்ட் அவரோட டான்ஸ் பிடிக்காத ஆளே இருக்க முடியாது. ஸோ அண்ட் இப்ராஹிம், வேர் இஸ் யோர் டேட்? மை டேட் ஹீஸ் ஸ்லீப்பிங் ஆக்சுவலி. நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? கொரோனா எப்போ சால்வ் ஆகும் சத்தியமாக தெரிலங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் நம்ம வந்து நிறைய ஃபாரினர்ஸ் அவங்க எல்லாமே பண்ண தப்பை நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம இவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணிருக்கோம். ஸோ சீக்கிரமாக சரியாகி நம்ம எல்லோரும் நார்மல் லைஃப்க்கு வந்துடுவோம் அப்படின்னு நம்பலாம். ஓகே. அண்ட் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் கேக் மாதிரி மூவி. லைக் தெரியல, லைக் என்ன சொல்கிறது, நம்ம ஒரு படம் பண்ணும்போது நம்ம பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும்ல. இட்ஸ் அபவுட் லேர்னிங். ஓகே, நமக்கு வந்து ஓகே கேட்கும்போது ஸ்கிரிப்ட் கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், அவங்க மேக்கிங் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு படமும் நம்ம வந்துட்டு பண்ணும்போது ஒரு சில விஷயம் லேர்ன் பண்ணுறோம். அதை வந்து நெக்ஸ்ட் படத்தில் பண்ணாமல் இருக்கோம். அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் லாக்டவுன் எப்படி போகுது? மதன் ஆக்டர் நார்மலாக போயிட்டு இருக்கு. பட் ஆனால் சம்திங் யூஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். நிறைய விஷயம் வந்துட்டு ஓகே இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் சேஞ்ச். லைக் நம்ம வீட்லேயே இருந்தால் நம்ம என்னென்ன விஷயம்லாம் நம்மளை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு லைக் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் டைம் குட் அண்ட் ஹெல்த்தி ரெசிபி அப்டேட் பண்ணுங்கள் மெர்ஷி. கண்டிப்பாங்க. நான் தான் நிறைய பேர் டீடாக்ஸ் வாட்டர் குடிப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அது ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஹைட்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் 1 லிட்டராக ஒரு நாளைக்கு குடிங்க. லெமன் மின்ட், அதுக்கப்புறம் ஆம்லா அண்ட் இஞ்சி, அதுக்கப்புறம் குக்கும்பர், இது எல்லாத்தையுமே கட் பண்ணி நைட்டே வந்து அந்த பாட்டிலில் எதுலையாவது போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் டே குடிங்க. ஸோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எல்லா விஜய், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்? என்னோடய ஃபேவரட் ஃபுட் வந்துட்டு பிரியாணி. அது இல்லாமல் வீட்டில் செய்கிற எல்லா ஃபுட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அத்துல்யா அக்கா ஃபேன் பாய். அக்கா போஸ்ட் போடாமல் இருக்கீங்க. கண்டிப்பாக போடுறேங்க. சரி, டெய்லியும் போட்டாலும் ஓகே, என்ன டெய்லியும் போடுறாங்க அப்படி யோசிப்பாங்க தான் நான் வந்து போஸ்ட் பண்ணல. பட் ஆனால் லைக் கண்டிப்பாக ஏதாவது யூஸ்ஃபுல்லாக லைக் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி போஸ்ட் நான் கண்டிப்பாக போடுவேன். அப்படி இல்லைன்னா என்னோடய ஃபோட்டோ போடுறேன். வாட் இஸ் யோர் ஒப்பீனியன் டு சேவ் தமிழ் பீப்புள்? என்னோட ஒப்பீனியன் வந்து அதுதான், கவர்மெண்ட் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணால் லைக் நம்ம சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ நம்ம போனால் என்ன ஆகிட போகுது அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது வந்துட்டு இல்லாமல் கொஞ்சம் ஓகே ஏன்னா நம்மளை பார்த்து 4 பேர் போவாங்க. ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நம்ம இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு கம்மி பண்ணலாம். ஸோ அதை தாண்டி என்ன விஷயம் பண்ணுமோ அது கவர்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ சீக்கிரமாக சரியாகும்னு நம்புகிறேன். அண்ட் ஹூஸ் யுவர் ஃபேவரட் கிரிக்கெட்டர்? தலை, தோனி. அண்ட் வித்துஷா 97 என்னோட நேம் மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் வித்துஷா. அண்ட் உங்கள் நெக்ஸ்ட் மூவி என்ன? நான் இப்போ தான் சொன்னேன். ஸோ 3-4 மூவிஸ் வந்துட்டு ரெடியாக இருக்குது. அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ரோல் டு யூ வாண்ட் டு டேக் அப்? சரண்யா, தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ். ஆக்சுவலி என்ன மாதிரி ரோல்ஸ் எனக்கு எடுக்கணும் அப்படின்னா லைக் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு ரோலாக எடுக்கணுன்னு தான் ஆசை. அதுக்கப்புறம் அதை தாண்டி இப்போ ஃபுல்லாக டெஃப் அண்ட் டம்ப் பண்ணணும்னு ஆசை. அது இல்லாமல் லைக் வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ணணும், ரேராக லைக் நமக்கு மாடர்ன் சப்ஜெக்டும் பண்ணணும். ஸோ எல்லாமே ஒரு ஆர்டிஸ்ட்டாக ட்ரை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ லெட்ஸ் see. அண்ட் நீங்கள் விஜய் சாரோட படம் பண்ண ஆசையா? கார்த்திக் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க. ஸோ லெட்ஸ் see.
சாரி டியோ நாஃபி வில் யூ ரெஸ்பாண்ட் மீ? நான் மேக்ஸிமம் பார்க்குற எல்லாத்துக்குமே நான் ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹாய் டியோ. அண்ட் கொஞ்சம் அஞ்சலி மேம் மாதிரி இருக்கீங்க ஹரிணி. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியிலும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி. அண்ட் அஞ்சலியுமே வந்துட்டு நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது நானே வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு அவங்களுமே சொல்லுவாங்க. ஸோ ஹாப்பி. அண்ட் ஷீ இஸ் வெரி ஸ்வீட் அண்ட் ரொம்ப கேரிங். ஸோ அதுல்யா அக்கா ஃபேன் பாய். அக்கா நேற்று ரொம்ப என்ன ஆச்சு தெரியல. யுவன் இமான் கியூட். தேங்க்யூ ஸோ மச். லோகு ஹாய். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க லோகு? lovely Lokesh, I crush on you akka. Thank you so much Lokesh. And Karthik Sarvan, quarantine எப்படி போகுது அக்கா? குவாரண்டைன் நார்மலாக போகுது. பட் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து க்ளீனிங் கொஞ்சம் டெய்லியும் ரூமில் ஒரு ரூம் அதுக்கப்புறம் ஹால் அந்த மாதிரி லைக் இது குவாரண்டைன் முடியறதுக்குள்ளே வீடு ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். அண்ட் அது இல்லாமல் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நல்லா சாப்பிட்றது, சம்டைம்ஸ் இப்போ அது ஒர்க் அவுட் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அண்ட் இல்லா அந்த விஜய் உங்களை மீட் பண்ணணும் கண்டிப்பாங்க. குவாரண்டைன் முடியட்டும். ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அண்ட் வாட் சாங் ஆர் யூ லிசனிங் டு ஆன் லூப் நவ்? ஷரண்யா. நான் வந்துட்டு இப்போது நிறைய ஆக்சுவலி ஃபுல் டே சாங் கேட்குறதா. இப்போ நம்ம க்ளீனிங் பண்ணுறதாலும் நான் ஏதாவது சாங் போடுவேன். ஸோ அடிக்கடினா இப்போது இணையே சாங் கேட்குறேன். அப்புறம் புலராத சாங்கு, ஜஸ்டினோடது, அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் எல்லாமே நான் கேட்பேன். அண்ட் லோகு டெல் மீ சம் பியூட்டி டிப்ஸ் டு ஹோம் மேக்கர்ஸ். பியூட்டி டிப்ஸ்னால் என்ன? ஆக்சுவலி நிறைய தண்ணி குடிங்க. இல்லைன்னா இந்த மாதிரி அப்பப்போ பிம்பிள் வரும். ஸோ அதனால நிறைய தண்ணி குடிங்க. நானும் இப்போ தான் கொஞ்சம் தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் இன்னுமே நான் ஹைட்ரேட் பண்ணேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹைட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் நான் என்ன டீடாக்ஸ் வாட்டர் குடிப்பேன், ஹைட்ரேட் பண்ணுறேன். அண்ட் ஸ்லீப் ப்ராப்பர் டைமுக்கு நான் பண்ணுறதில்ல. பட் நீங்கள் பண்ணுங்கள். பிகாஸ் நான் நைட்டு வந்துட்டு நிறைய மூவிஸ்லாம் பார்க்கறனால ஸ்லீப் டைமிங் லேட் ஆகுது. பட் ஐ ஹாவ் டு கரெக்ட் தட். இலா விஜய் உங்கள் மேலே ரொம்ப க்ரஷ்ஷாக இருக்கு அதுல்யா. தேங்க்யூ ஸோ மச் இலா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இட்ஸ் மீ ஆயிடுச்சு. அண்ட் இலா விஜய் என் ட்ரீமில் வந்தீங்க அதுல்யா. அப்படியா? என்ன ட்ரீம் கொஞ்சம் டைப் பண்ணி அனுப்புங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ லவ் இருந்தால் தான் ட்ரீம்லலாம் வர முடியும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் what was your first step that you took to enter into cine field? Imaginative snaps அவங்க கேட்டிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி பை காட்ஸ் கிரேஸ் நான் எதுவும் பெருசாக எடுக்கலை. நான் காலேஜ் பண்ணும்போது காதல் கண்கிட்டதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பண்ணியிருந்தோம். அந்த படம் ரிலீஸ் ஆகுமான்னு கூட எனக்கு தெரியாது. அது ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி நினச்சிருந்தேன். பட் இட்ஸ் அ ஃபீச்சர் ஃபிலிம். அவங்க அவ்வளோ எஃபர்ட் எடுத்து 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ரிலீஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஐ ஜஸ்ட் ஒர்க் ஹார்ட். ஸோ என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுறதுக்கு, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது, லேர்ன் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நான் ஹார்டாக ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் I'm just like doing now. And கனவில் வந்த பெண்ணே நீயே தானம்மா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யுவர் ஃபேவரட் ஃபுட் டெஸ்டினி இன் கோயம்புத்தூரில் ஃபேவரட் ஃபுட் டெஸ்டினா ஃபுட்னா லைக் வீட்டு ஃபுட் தான். அண்ட் அதை தாண்டி லைக் கோகோனட் வாட்டர், டெண்டர் கோகோனட். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எங்கள் தோட்டத்தில் இருக்கிறது தான். ஸோ நான் எப்போ ஊருக்கு போனாலும் தோட்டத்தில் போய் நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டு டெய்லியும் 2, 3, 4ன்னு நான் வந்து இளநீ நிறையா குடிப்பேன். அண்ட் அதுல்யா அஃபிஷியல் DHF உங்கள் ஃபேவரட் கலர் என்ன அக்கா? என்னோடய ஃபேவரட் கலர் பிளாக், அதுக்கப்புறம் லாவெண்டர் பிடிக்கும், அப்புறம் தேர்டாக எல்லோ பிடிக்கும். ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் இளையராஜா சார், ஏஆர் ரஹ்மான் சார், யுவன் சங்கர் ராஜா சார். 3 பேருமே ரொம்ப 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 பிடிக்கும். அண்ட் நீங்கள் ஸ்கூல் அண்ட் காலேஜில் ஃபஸ்ட் பெஞ்சரா இல்லை லாஸ்ட் பெஞ்சரா? ஆக்சுவலி ஸ்கூலில் ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருந்தேன். பட் ஆனால் ஐம் நாட் அ ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். அண்ட் காலேஜில் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருந்தேன். ஸோ எல்லாமே மிக்ஸ் தான். ஷாஸ் எனக்கும் லாவெண்டர் பிடிக்கும். தேங்க்யூ. உங்களுக்கும் பிடிக்குமா? லைக் அந்த லைட் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். அண்ட் ஹூஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன்? என்னோடய இன்ஸ்பிரேஷன் வந்து
டெஃபினெட்லி பேரண்ட்ஸ் தான். பிகாஸ் லைக் நம்ம ஒரு ஊர் சைட்லேருந்து வந்து இந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ அதை தாண்டி அவங்க எவ்வளோ விஷயம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க நான் பார்க்குறேன்ல. ஸோ லைக் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஓகே நம்மளும் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மை பேரண்ட்ஸ் ஆர் மை இன்ஸ்பிரேஷன். அண்ட் அமைதியான பொண்ணா இல்லை சேட்டை பண்ணுற பொண்ணா மிஸ்டர் ஃப்ராடு அவங்க கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி சேட்டை பண்ணுற பொண்ணு தான். ஆனால் அது வந்து எல்லாத்துக்கிட்டையும் கிடையாது. ரொம்ப 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 க்ளோஸாக இருக்கிறவங்க கிட்ட ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து ரொம்ப அப்பா தம்பி எல்லாத்தையும் வந்துட்டு எதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் அது இல்லாட்டி ரொம்ப 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 க்ளோஸ் ஆகிட்டு அவங்கக்கிட்ட சேட்டை பண்ணுவேன். மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் சைலண்ட். அண்ட் உங்கள் இன்ஸ்டாக்கு டெக்ஸ்ட் பண்ணால் நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க எல்லா விஜய். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சாரிங்க. நிறைய மெசேஜஸ் இன்ஸ்டாவில் வருது. என்னால் முன்னாடி மாதிரி பார்க்க முடியுதுல. ஆனால் மேக்ஸிமம் நான் எப்போல்லாம் பார்க்குறேனோ அப்போல்லாம் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். மேக்ஸிமம் இப்போ நான் ஸ்டோரிஸ் எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அண்ட் கமெண்ட்ஸ் ஏதாவது ஃபோட்டோ போட்டால் அதில் ஏதாவது சொன்னால் கூட ஐம் ஜஸ்ட் சீயிங். ஸோ லைக் இப்போ ஷூட் இல்லாதனால எல்லாமே நான் பார்க்குறேன். ஒரு வேளை ஷூட் இருந்தால் சம்டைம்ஸ் பார்க்க முடியாது. பட் எப்போ டைம் கிடைச்சாலும் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ட் பின்னாடி பேபி கத்துற சத்தம் கேட்குது. ஆக்சுவலி ஃப்ளாட்டு, ஸோ பக்கத்தில் அதெல்லாம் இருக்கும். அண்ட் நான் வந்து பால்கனியில் உட்காந்துட்ருக்கேன். ஸோ வெளியே ஏதாவது சவுண்ட் இருந்தாலும் கேட்கும். அண்ட் நீங்கள் இப்போ இருக்க பிளேஸ் எந்த ஏரியா? ஆக்சுவலி நான் வந்து பேசிக்கலி ஃப்ரம் கோயம்புத்தூர். இப்போ நான் சென்னையில் இருக்கேன். ஸோ என்னை பார்க்குறக்கு அப்பா அம்மா குவாரண்டைனுக்கு முன்னாடி வந்தாங்க. அவங்களும் இங்கே லாக் ஆகிட்டாங்க. ஸோ என் கூட அப்பா அம்மா அத்தை அண்ட் தம்பி எல்லாருமே என் கூட தான் இருக்காங்க. ஸோ இப்போ நான் சென்னையில் இருக்கேன். ஸோ ஒரு கேப் கிடைச்சா கோயம்புத்தூர் போயிடலான்னு ட்ரை பண்ணிருக்கேன். பட் கேப் கிடைக்கல. ஸோ டில் குவாரண்டைன் முடிகிற வரைக்கும் இங்கே தான். அண்ட் தினேஷ் தேங்க்யூ ரிப்ளை பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு. அண்ட் கிருத்திகா அர்ஜுனன் 12 ஹாய் டெல் மை நேம் ப்ளீஸ் அதுல்யா. எவ்வளோ நேரம் சொல்லிட்டுருக்கேன், சாரிங்க. நான் ஒருத்தங்களுக்காக ரிப்ளை பண்ணுறேன். அதுக்குள்ளே நிறையா கமெண்ட்ஸ் போயிடுது. டக்குன்னு நான் பார்க்குறப்போ இந்த கமெண்ட் பார்க்குறனோ அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்து you're so sweet and humble. Thank you so much Indu, thank you. And ஃப்ராங்கி எங்கள் அக்கா அதுல தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தான் எனக்கு ஃப்ராங்கி ஞாபகம் வச்சு கேட்டிங்க. ஆக்சுவலி வந்து நான் ரொம்ப 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 ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். ஃப்ராங்கி இங்கே தான் லைக் கோயம்புத்தூர் ஒரு கிளினிக்கில் இருக்காங்க. ஸோ கரெக்டாக அப்பா அம்மா என்னை பார்க்குறதுக்காக வந்து லாக் ஆகிட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு இதில் வந்துட்டு சம் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஏதோ ஒரு வண்டி வரும்போது கண்டிப்பாக ஃப்ராங்கி இங்கே அனுப்பிச்சிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதுக்காக தான் நானும் வெயிட்டிங். அண்ட் சிவக்கண்ணா ஹாய் கோயம்புத்தூர் ராணி ப்ளீஸ் டெல் மை நேம். சிவா ஹாய் சிவா, எப்படி இருக்கீங்க? அண்ட் ஹூஸ் யுவர் ஃபேவரட் தெலுங்கு ஆக்டர் இஃப் யூ லைக் எனி ஒன் ஃப்ரம் தெலுங்கு? ஐ லவ் தெலுங்கு மூவிஸ். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயராக நிறைய தெலுங்கு மூவிஸ் நான் பார்க்குறேன். அண்ட் அல்லு அர்ஜுன் சீரியஸ்லி ஹீஸ் அமேசிங். அவரோட டான்ஸ் அண்ட் இப்போது ரீசெண்டாக வந்துட்டு அலா வைகுந்த படம் கூட நான் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. அண்ட் Edwin Rose, Kanmani, in love with you and I'm coming for you. Thank you, love you too and thank you for your love. And செல்ஷியா கோவிந்த்ராஜ் ஆக்டிங் தான் அவங்க ட்ரீமா? ஆக்சுவலி சொல்லணுன்னா காலேஜ் படிக்கிறப்போ லைக் அரௌண்ட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் நாங்கள் அந்த காதல் கணக்கு ஸ்டார்ட் பண்ணோம். பட் காலேஜ் ஃபைனல் இயர் முடியும் போது தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு 4 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ அது வரைக்கும் எனக்கு தெரியல. பட் அது இப்போ ஒன்ஸ் நான் ஒரு விஷயம் உள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப பேஷனாக இருக்குது. நான் அதுக்கான ஒர்க்கும் பண்ணிட்டுருக்கேன். ஸோ யா. அண்ட் ஹாய் சே மை நேம் பிங்கு. ஹாய், எப்படி இருக்கீங்க பிங்கு? அண்ட் ஆப்பிள் சசி ஹாய், என்னோட நேம் சொல்லுங்கள். ஹாய் ஆப்பிள் சசி. அதுல்யா ரவி ரசிகன் ஹலோ கோயம்புத்தூர் பொண்ணு 2018க்கு அப்புறம் ஃபேன்ஸ் மீட் வைக்கல. ஓயோ இல்லைங்க, ஆக்சுவலி கரெக்டாக என்னால் அரேஞ்ச் பண்ண முடியல. ஸோ குவாரண்டைன் முடியட்டும், லைக் எப்போ முடியுமோ சூன் கண்டிப்பாக நான் அரேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் ஃபேன் ஆஃப் அதுல்யா அண்ட் எஸ்கே சே மை நேம் அக்கா சம்பத் ரூபா. ஹாய் சம்பத் ரூபா, நான் உங்களோட வீடியோ எடிட்ஸ் எல்லாமே நான் பார்க்குறேன். அண்ட் சூப்பராக எடிட் பண்ணுறீங்க, உங்களுக்கு செம்ம டேலண்ட் இருக்குது. ஸோ கீப் இட் அப். அண்ட் கார்த்திக் எஸ்டர்டே நாடோடிகள் 2 போட்டிருந்தாங்க, பார்த்தீங்களா? கண்டிப்பாக நான் பார்த்தேன், ஃபஸ்ட் டைம் போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா? அண்ட் தளபதி கூட எப்போ படம் பண்ண போகிறீங்க? தெரியலங்க, கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா பண்ணுவோம். ஸோ தெரியல. அண்ட் உமா நந்தினி லுக்கிங் குட். தேங்க்யூ ஸோ மச் உமா. அண்ட் எப்படி இருக்கீங்க?
Prakatish Krishna, want to act with you in the brother character. Oh, so sweet. And Indian King 19 உங்கள் ஃபர்ஸ்ட் லவ் பற்றி சொல்லணும் இப்போ கண்டிப்பாக. ஆக்சுவலி இன்டர்வியூவில் கேட்குற மாதிரி கொஷின்ஸ் கேட்குறீங்க, பட் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் லவ் ஸ்கூலில் நான் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. ஸோ அது வந்து லைக் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு அட்ராக்ஷன், அவ்வளோதான். இட்ஸ் நாட் லவ். அதில் ரவிரசிக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்ங்க. த்ரூ ப்ரோ கிட்டெல்லாம் பேசிப்பீங்களா? நான் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணப்போ நான் வந்துட்டு பேசினேன். லைக் ஹீஸ் லைக் வெரி ஒரு பெரிய ஃபேமிலி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப டவுன் டு எர்த்தாக பேசுனாங்க. அண்ட் இஃப் யூ கெட் அ சான்ஸ் டு ஆக்ட் வித் அல்லு அர்ஜுன், ஹவ் யூ ஃபீல்? ஃபர்ஸ்ட் ஐ வில் பி லைக் ஃப்ளையிங் சீரியஸ்லி. அண்ட் ஷரண்யா சிஆர் யூ ஆர் க்ளோயிங், கேன் யூ ஷேர் ஸ்கின் கேர் டிப்ஸ்? ஆக்சுவலி இப்போ வந்து இந்த குவாரண்டைன் அப்போ ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரீத் பண்ண விட்டுறது. லைக் சம்டைம்ஸ்லாம் மாய்ஸ்சரைசர் கூட எதுவுமே போடுறது கிடையாது. ஸோ அப்படி தான் ஈவன் ஐ கெட் பிம்பிள் அப்பப்போ எப்பாவது வரும் ஹீட்டுக்காக, அது வந்துட்டு அதுவே போயிடும். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. அண்ட் நிறையா லைக் ஹைட்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் வந்து டீடாக்ஸ் வாட்டர் குடிக்கிறேன். அதுக்கப்புறம் மோர் வந்து இந்த வெந்தயம் சீரகம்லாம் போட்டு மோர் குடிக்கிறேன். அண்ட் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஸ்கூல் டைமில் என்ன ஆம்பிஷன் இருந்துச்சு? ஸ்கூல் டைமில் எனக்கு கலெக்டர் ஆகணும்னு ஒரு ஆம்பிஷன் இருந்தது. நான் வந்து கலெக்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் 11th 12th போகும்போது இல்லை, ஓகே இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் அப்துல், தேங்க்யூ ஸோ மச் அப்துல். அண்ட் இன்விசிபிள் பிரியா, ஐ லவ் யூ சிம்பிளிசிட்டி. ஐ எம் பிரியா ஃப்ரம் சேலம். யுவர் ஃபேவரட் கலர்? தேங்க்யூ ஸோ மச் பிரியா. அண்ட் என்னோட ஃபேவரட் கலர் பிளாக். விஜய் கார்த்திகேயன், ஹாய் விஜய். அண்ட் சிங் அ சாங் ப்ளீஸ். ஏங்க ஆக்சுவலி நான் வந்து ஒரு லைவில் ஒரே ஒரு தடவை பாடினேன். பட் எனக்கு அவ்வளோ லைக் பாடி பழக்கம் இல்லை. வேணும்னா நான் கற்றுக்கிட்டு உங்களுக்காக நான் கண்டிப்பாக பாடுறேன். அண்ட் யஷ்வகர்ணா, ஃபியூ வேர்ட்ஸ் இன் தெலுங்கு. பாகுన్నారా? And I want to take a pic with you, Sidbala. Kandipanga, sure. And Nadudigal too really stares you. Thank you. And you again please sing a song. கண்டிப்பாக பாடுங்க. அண்ட் இப்போ த்ரோட் வேறு கொஞ்சம் சரியில்லை. அப்படி இல்லைனாலும் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்காக நான் சொல்ல, பட் கண்டிப்பாக நான் பாடுறேன். உங்கள் அடுத்த படம் எது? ஷ்னவீஷ். அதுதான். நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு சிபிராஜோட ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸில் ஒரு படம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. ஸோ மேபி இந்த இயர் எண்ட் குவாரண்டைன்லாம் முடிச்சு இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அமலாபால் ப்ரொடக்ஷனில் கடாவர்னு சொல்லிட்டு தமிழ் தெலுங்கு பைலாங்குவல் ஒரு படம். அண்ட் ஜெய்யோட எண்ணி துணிகன்னு ஒரு த்ரில்லர் ஸ்கிரிப்ட் சாம்சியஸ் மியூசிக்கில். அண்ட் அதுக்கப்புறம் அமேசான் ப்ரைம் வெப் சீரிஸ் ஒன்று போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சாந்தனோட பாக்கியராஜ் சார் நிறைய பேர் அதில் நடிக்கிறாங்க. ஸோ அந்த படம் இப்போ ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் ஷூட் போயிட்டு இருந்தது. குவாரண்டைனால் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் டேட் பிரின்சஸ், கோயம்புத்தூர் வந்தால் அவங்கள பார்க்கலாமா சிஸ்? கண்டிப்பாங்க. நான் கோயம்புத்தூர் வரும்போது ஸ்டோரி ஏதாவது நான் போடுறேன். அண்ட் ஏதாவது ஈவெண்ட் வந்தாலும் நான் லைக் போடுறேன். நீங்கள் வந்தால் என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் வந்து உங்களை பார்க்குறேன். அண்ட் ஜிம் ஒர்க் அவுட் எப்படி இருக்குது? ஸோ ஜிம் ஆக்சுவலி என்னென்னா, நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஜிம் அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம பண்ணதே இல்லை. லைக் 3 வேளை சாப்பாடு சாப்பிடுவோம். நமக்கு எதுவும் தெரியாது. ஸோ அப்படி நார்மலாக தான் இருந்தேன். அண்ட் இப்போது லைக் வந்ததுக்கப்புறம் ஓகே நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும், ஸோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர் நாடோடிகளுக்கு அப்புறம் தான் நான் ஜிம்மே ஸ்டார்ட் பண்ணேன். நாடோடிகள் ஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் ஐ ஃபீல் சம் குட் டிஃப்ரென்ஸ் எல்லாமே இப்போ போயிட்டு இருக்குது. பட் இப்போ குவாரண்டைனால ஜிம் இல்லை. ஸோ ஒரு குவாரண்டைன் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு 1 வீக் நான் ஒர்க் அவுட்லாம் பண்ணல. இப்போது ஒரு லாஸ்ட் 2-3 டேஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன், வீட்லேயே பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஹசீம், நீங்கள் கோயம்புத்தூர் அசிசியா? ஆமாங்க, கோயம்புத்தூர் தான். அண்ட் தௌஃபி, தேங்க்யூ ஸோ மச் தௌஃபி. அண்ட் அதிகாரம் எப்போ வருவாக்கா? ஷூட்டிங் கம்ப்ளீட்டடா? அதிகாரம் வெப் சீரிஸ் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இன்னும் ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகலை. இன்னுமே வந்து அரௌண்ட் 2 ஷெட்யூல்ஸ் இருக்குது. மேபி இந்த குவாரண்டைன் இல்லாமல் இருந்தால் இந்த இயர் எண்ட் பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ குவாரண்டைன் வந்தனால தெரியல. பட் கண்டிப்பாக அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகும்.
அண்ட் உங்கள் சொந்த ஊர் இது கோயம்புத்தூருங்க. அண்ட் உங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டி இந்த குவாரண்டைன் டிட்ஸி திவி. என்னோடய ரொட்டீன் ஆக்டிவிட்டினா ஆக்சுவலி இப்போது நைட் அப்பா அம்மா அத்தை எல்லாருமே இருக்கனால எல்லாருமே மார்னிங்லேருந்து படம் பார்க்குறாங்க. ஸோ நானும் எல்லாமே நார்மல் நம்ம படம் எல்லாமே பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஈவினிங் கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் பண்ணுறேன். டெய்லியுமே அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 hours நான் வந்து ரூம் ஒரு ரேக்காக ஒரு பிளேஸாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 7 o'clock 8 o'clock மேலே ஒரு 1 hour 1.5 hours ஒர்க் அவுட் பண்ணுறேன். அப்புறம் எகைன் நைட் வந்து சீரியஸ் பார்த்துட்ருக்கேன். அண்ட் ஃப்ரான்சிஸ் சவுத் இண்டியன் தாஜ்மஹால், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தௌஃபி அக்கா உங்கள் பிக்சர் வரைஞ்சிருக்கேன், தேங்க்யூ ஸோ மச்ங்க. நான் கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் அக்கா குவாரண்டைன் அப்புறம் ஒரு ஃபேன்ஸ் மீட் கண்டிப்பாக வைக்கணும், ஃபன் மீம்ஸ். தேங்க்யூங்க. கண்டிப்பாக நான் வச்சா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். லவ்லி லோகேஷ், ஆய் அக்கா சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாங்களா? எல்லாருமே கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. அண்ட் உங்கள் ஃபேவரட் சாங், எனக்கு நிறைய சாங் ரொம்ப பிடிக்கும். அண்ட் லவ் சாங்ஸ் ரொம்ப 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 பிடிக்கும். அண்ட் சென்னையில் எந்த ஏரியா? சென்னையில் இப்போ நான் சாலிகிராமம்ல இருக்கேங்க. அண்ட் விச் சீரியஸ் மணி ஹேஸ் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ போயிட்டு இருக்கு. நான் ஷீ பார்த்தேன். அண்ட் இன்னும் 2-3 சீரியஸ் நான் பார்த்துட்ருக்கேங்க. அண்ட் உங்கள் வேக்கப் டைம் குவாரண்டைன் டைமில் எப்போ சிஸ்டர்? ஆக்சுவலி உண்மையாக சொல்லணுன்னா வேக்கப் டைம் ரொம்ப லேட்டுங்க, 11-12 அந்த மாதிரி போயிட்டுருக்கு சம்டைம்ஸ். ஏன்னா நைட் நான் வந்து சீரியஸ் பார்த்துட்டு லேட்டாக தூங்குறேன். பட் தட் இஸ் நாட் குட். நான் சொல்கிறேன், அதை நீங்களும் ஃபாலோ பண்ணாதீங்க. கரெக்ட் டைமுக்கு தூங்கி கரெக்ட் டைமுக்கு எந்திரிங்க. ஒரு நைட் அட்லீஸ்ட் ஒரு 11 o'clock தூங்கிடுங்க. மார்னிங் ஒரு 7-8க்கு எந்திரிங்க. நானும் அது பண்ணணும் அப்படின்னா, பட் குவாரண்டைன் பிஃபோர் நான் கரெக்டாக அது நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது நான் குவாரண்டைனால கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன். பட் எகெயின் ஐ வில் ஸ்டார்ட். நீங்களும் அது பண்ணுங்கள். அண்ட் சே அபவுட் எனி வேர்ட் ஆஃப் தலை. ஹீ இஸ் லைக் சிம்பிளிசிட்டியோட அனதர் வேர்ட். இஸ் லைக் அவர் வந்து எதுவுமே வந்து அவர் பண்ணுறது எதுவுமே வெளியே தெரியாமல் அவ்வளோ நல்லது பண்ணுறாரு. ஸோ அண்ட் எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லாரும் சொன்னது என்னென்னா, அவர் வந்து அவ்வளோ ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கிற ஆள் அப்படி சொல்லிட்டு தலை. ஸோ ஐ லவ் தலை. அண்ட் யோ ப்ரோ யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களா ரிலேட்டட் டு பைக்? ஆக்சுவலி ஹீ இஸ் லைக் பைக் ரேசர் என் தம்பி. ஸோ அவனுக்கு பைக் டியூக்கு தான் வச்சுருக்கா, பைக் ரேஸ் எல்லாம் போயிட்டுருக்கான். ஸோ பைக் ரேஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் யூடியூப் சேனல் இன்னும் ஓப்பன் பண்ணல. இன்ஸ்டாகிராமில் தான் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கான். டார்க் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்கும். ஸோ அதுதான். நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன் ஐஃபோன் தானே? கரெக்டாக? கரெக்டுங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்க? தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் சிஸ்? நான் சொல்லிட்டேங்க, எனக்கு நிறைய பேர் பிடிக்கும். தளபதி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் பிக் பாஸ் 4 டைட்டில் வின்னர் நீங்கள் தான். ஆக்சுவலி இப்போதைக்கு எனக்கு பிக் பாஸ் போகிற ஐடியா இல்லை. பட் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எனக்கு அப்படி சொன்னதுக்கு. அண்ட் திவ்யா 7145 அக்கா யோர் ஃபேன், தேங்க்யூ ஸோ மச் திவ்யா. அண்ட் உங்களோட ஃபஸ்ட் மூவி என்ன? என்னோடய ஃபஸ்ட் மூவி காதல் கண்கட்டுது. இட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் மூவி. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 5 பேர் சேர்ந்து பட்ஜெட்டே இல்லாமல் காசே இல்லாமல் பண்ண படம் அது. அண்ட் கோயம்புத்தூரில் எந்த ஏரியா மேம்? கோயம்புத்தூரில் நான் வடவள்ளி. அண்ட் தோட்டம் வந்து நியர்பை தொண்டாமுத்தூர் அங்கே இருக்குங்க. அண்ட் மணி ஹெய்ஸ்ட் பார்த்தீங்களா? மணி ஹெய்ஸ்ட் இன்னும் ஃபினிஷ் பண்ணல, பட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பார்க்குறதுக்கு. ஒன் வேர்ட் அபவுட் தெலுங்கு ஃபேன்ஸ். சீரியஸ்லி யூ ஆல் ஆர் அமேசிங். ஏன்னா வந்துட்டு இது வரைக்கும் ஒரு படம் கூட பண்ணல, ஆனால் நிறைய மெசேஜஸ் வரும், நிறைய மீம்ஸ் நான் தெலுங்குல பார்த்துருக்கேன், நான் ரிப்ளை கூட பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் லவ்க்கு. கண்டிப்பாக நான் வந்துட்டு தெலுங்கு கண்டிப்பாக நான் வந்துட்டு படம் பண்ணுவேன். இப்போ பண்ணியிருக்க படம் கூட தெலுங்குல ரிலீஸ் ஆகும். பட் இட்ஸ் நாட் டைரக்ட் தெலுங்கு ஃபிலிம். கண்டிப்பாக டைரக்ட் தெலுங்கு ஃபிலிம் சீக்கிரமாக நான் வருவேன். ஸோ அதுக்காக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஹாய் நாடோடிகள் வேறு லெவல். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் அருண் விஜய். அண்ட் ஓ ஹாய் அத்துல்யா, ஐம் பிக் ஃபேன் ஆஃப் யூ. காலேஜ் பங்க் பண்ணிவிட்டு போய் பார்த்தேன். தேங்க்யூ ரியா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்குற படம் வந்து கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ
லைக் ஒரு படமும் பண்ணும்போதே எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நம்ம அடுத்த படத்தில் கரெக்ட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக அது உங்களை வந்துட்டு டிஸப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் திலக் ஹாய் சொல்லுங்கள் அக்கா. ஹாய் திலக். க்ரஷ் ஆன் 46 ஹாய். பவானி 0917 ஹாய் ஹலோ. அண்ட் யஷ்வா கர்ணா ஹாய் ஹாய். எப்படி இருக்கீங்க? ஃபேன் ஆஃப் அத்துலையும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வலிக்கு பண்ணுவீங்களா அக்கா குவாரண்டைன்? ஐயோ ஆக்சுவலி இல்லைங்க, அது இப்போங்கனால தான் அப்படி. பட் ரெகுலராக வந்துட்டு நான் யோகாவில் போகும்போது நான் மார்னிங் 7:45 7:30 நான் யோகா போயிட்டு ஸோ பிரேக்ஃபாஸ்ட் 9 o'clock நான் சாப்பிட்ருவேன். அண்ட் நாடோடிகள் 2 மூவி ஜஸ்ட் உங்களுக்காக மட்டும்தான் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் மீ ஐஸ் கில்லர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் a lot. It means a lot to me. And akka, I love you. Can you tell my name? Karthik Sharvanan. Thank you so much. Love you too. Fun means love you too. And மேடம் வில்லேஜ் ஸ்டோரிஸ் நடிப்பீங்களா தினேஷ்? கண்டிப்பாக நடிப்பேன். ஈவன் இப்போ நான் பண்ணுற அடுத்த படத்தில் கூட 2 படத்தில் வில்லேஜ் கேரக்டர் தான். அண்ட் ஜெர்மனி வருவீங்களா? இது வரைக்கும் நான் வந்ததில்லை. நான் இப்போது எனக்கு தெரில, பட் ஆஃப்டர் குவாரண்டைன் வந்தால் வரலாம், தெரில. அண்ட் எவ்ரி ஒன் இன் மை ஃபேமிலி இஸ் அ fan of you because of me. Heart break 2K. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே என்னோட லவ் அண்ட் தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் மூவி எப்போ அக்கா? இப்போ குவாரண்டைன் இருக்கனால தெரியலங்க. பட் நெக்ஸ்ட் மூவி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிவராஜோட ஒரு மூவி அண்ட் அமலோபல் ப்ரொடக்ஷனில் தமிழ் தெலுங்கு ஒரு மூவி, 2மே நாங்கள் முடிச்சிட்டோம். அண்ட் வெப் சீரியஸ் அண்ட் ஜெய் படம் அண்ட் சாந்தனு படம் 3மே வந்து இப்போ போயிட்டு இருந்தது. ஸோ ஆஃப்டர் குவாரண்டைன் தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். விச் ஸ்டோரி லைன் இஸ் க்ளோஸ் டு யூ ஃப்ரம் த மூவிஸ் யூ ஆக்டட்? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப க்ளோஸாக ஃபீல் பண்ணது ஃபஸ்ட்டு காதல் கண்கட்டுதே தான். பிகாஸ் அப்போ வந்து நமக்கு எந்த நாலேஜுமே கிடையாது. ஸோ அது நம்ம என்ன பண்ணோன்னே தெரியாமல் ஒரு விஷயம் நடந்தது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நாடோடிகள் 2 எனக்கு பிடிக்கும். பட் அடுத்த சாட்டையில் ஒரு இன்டர்வல் பிளாக்ல ஒரு சீன் இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். பிகாஸ் அது வந்து நாங்கள் ஒரே டேக்கில் பண்ணோம். ஸோ நீங்கள் அது ஆஃப்டர் ஐ திங்க் 24th சன் டிவியில் போடுறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்க முடியாது. அண்ட் அக்கா ஒரு ஹாய் சொல்லுங்கள். கவு 2425 ஹாய். எப்படி இருக்கீங்க? என் லவர் உங்களை ரொம்ப பிடிக்கும், வெறித்தனமான ஃபேன் ஜஸ்ட் பிகாஸ். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் மீ ஐஸ் கில்லர். இட் மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ. அண்ட் விக்கி விவின் ஐ லவ் யூ ஆக்டிங். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவை பற்றி சொல்லுங்கள். பிரின்சஸ் கிக்கி டால்ஸ். ஆக்சுவலி அவங்க வந்து ஷீ இஸ் போல்டு. அவங்க எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க லைக் அவங்கள எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க. எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அவங்கள பார்த்துருக்கேன். அவங்க பார்த்துட்டு பேசுகிறப்ப கூட ஷீ இஸ் ஃபாலோயிங் எவ்ரிதிங். ஒரு லைக் நான் அவங்கள பார்த்தது அதெல்லாமே சொன்னோன்னே அவங்க வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக பேசினாங்க. ஸோ அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான் அவங்க இந்த பிளேஸ் வந்திருக்காங்க. ஸோ ஷீ டிசர்வ் தட். அண்ட் கானா சுதா டெல் மை நேம் ஹாய். அண்ட் லைவ் ஸ்லோகன் அக்கா மை நேம் சொல்லுங்கள். ஹாய் அப்பா சுவாமி. ஹாய், எப்படி இருக்கீங்க? அண்ட் அடுத்த சாட்டை இன்டர்வல் பிளாக் வேறு லெவல் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். டெல் அபவுட் சிவகார்த்திகேயன், கருண்யா, ரோசி. லைக் அவர் வந்து நான் வந்து லைக் இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு முன்னாடி அவரோட பெரிய ஃபேன். அவர் வந்து ஆக்டர் அப்படின்னு கிடையாது. லைக் விஜய் டிவியில் அவர் ஆங்கராக இருக்கும்போதே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் அவரோட காமெடிஸ் எல்லாமே அவ்வளோ பிடிக்கும். நான் ஜோடி நம்பர் 1லாம் பார்ப்பேன். ஸோ ஒன்ஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு லைக் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிட்டாங்க. ஏன்னா வந்து என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்களுக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் நான் பார்த்தப்போ அவங்க நிறைய ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. நான் கொடுத்த இன்டர்வியூவில் அவங்க பேர் சொன்னதெல்லாம் அவங்க ஞாபகம் வச்சுருந்தாங்க. நிறையா லைக் பாசிட்டிவாக நிறையா விஷயம் வந்துட்டு ஓகே நம்ம எப்படி இருக்கணும் அதெல்லாமே வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு. அண்ட் ஹீஸ் லைக் வெரி ஒரு நார்மல் பர்சனுங்க. அந்த ஹீரோ அதெல்லாமே வந்து ஒன்லி ஆன் ஸ்க்ரீன், ஆஃப் ஸ்க்ரீன் இஸ் லைக் நார்மலாக நம்ம கூட இருக்க ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் அவர் வந்து பிஹேவ் பண்ணுவார். ஸோ அதுதான் அவரோட ஹைட்கான ஒரு ரீசன். அண்ட் அருண் தம்பின்னு சொல்லுங்கள். அருண் மேடி ஹாய். அருண் தம்பி எப்படி இருக்கீங்க? அண்ட் சே அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு உண்மையாகவே ரொம்ப கேர் பண்ணி
அந்தளவுக்கு ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிது. உண்மையாகவே நான் பிளஸ்டாக நினைக்கிறேன். எனக்கு இண்டஸ்ட்ரியிலனா அஞ்சலியும் சரி இந்துஜாவும் சரி ரொம்ப வந்துட்டு உண்மையாகவே கேரிங்காக இருப்பாங்க. அண்ட் நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது சீரியஸ்லி ஒரு பிளஸ்டான ஒரு விஷயந்தான். அண்ட் சிஸ் நீங்கள் என்னோடய மெசேஜ் பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஸோ சேட். ஹஷீம் சாரி ஹசீன், நான் இப்போ தான் பார்த்தேன். ஸோ நான் ஆன்சர் பண்ணுறதுக்குள்ளே நிறையா போயிடுது. அப்போ பார்க்க மிஸ் பண்ணுறது மட்டும்தான். மற்றபடி நான் மேக்ஸிமம் பார்க்குற எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் டெல் மை நேம், ஃபுல் நேம் அப்துல் முனாஃப். ஹாய். அண்ட் இன்ஸ்டா ஃபோட்டோஷூட் பிக்ஸ் எல்லாம் போடுங்க. இன்ஸ்டாவில் ஃபோட்டோஷூட் நான் எனக்கு பழைய பிக்ஸ் எல்லாமே இப்போது குவாரண்டைன் முன்னாடி இருந்ததுலேருந்து கொஞ்சம் த்ரோ பேக் பிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் இருக்குது. நான் அதெல்லாமே கண்டிப்பாக நான் உங்களுக்காக போடுறேன். அண்ட் உங்களோட சாரீ ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாங்க நான் நிறைய சாரீ தான் யூஸ் பண்ணுவேன். சாரீ ஃபோட்டோஸ் நான் நிறைய உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குவாரண்டைன் முடிஞ்சும் நான் மேக்ஸிமம் என்ன ஈவெண்ட்னாலும் சாரீ தான் போடுவேன். நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் ஜாயின் வித் துப்பாக்கி 2 தளபதி சிஸ்டர் ரோல்? கண்டிப்பாங்க. எனக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. தளபதியோட படத்தில் நடித்தாலே எனக்கு வந்து ஹாப்பி தான். அண்ட் ஜாய் அக்கா பற்றி சொல்லுங்கள். அதுலியா அக்கா ஃபேன் பாய். ஜாய் வந்து லைக் நாங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் மோர் தென் 2-3 years ஆயிடுச்சு. அண்ட் நாங்கள் இட்ஸ் நாட் லைக் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்துட்டு ஜாயாக இருக்கட்டும், ஃபெட்ரிக் ப்ரோவாக இருக்கட்டும், அவங்க இப்போ குழந்தையாக இருக்கட்டும், அவளோட மேரேஜ்க்கும் நான் ஃபுல்லாக இருந்தேன். அவளோட என்கேஜ்மெண்ட்க்கும் நான் ஃபுல்லாக இருந்தேன். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவள் கூட நான் சப்போர்ட்டிவாக இருந்தேன். அண்ட் அவளுக்கு குழந்தை பிறந்தோடனே நான் தான் ஃபஸ்ட்டே போய் பார்த்தேன். ஸோ நாங்கள் வந்து ஃபேமிலி தான், ஃப்ரெண்டெலாம் கிடையாது. ஸோ ஷீ இஸ் மை ஃபேமிலி. And which is your favorite director? Tell about any Samudrakani sir. Actually Samudrakani sir வந்து என்ன பார்த்த வரைக்கும் அவர் ஆக்ட் பண்ணுற படம் வந்து எப்படி டிஃப்ரெண்ட் ரோல் பண்ணுறாரு. ஆனால் அவர் டைரக்ட் பண்ணுற படம் அது வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும் அதெல்லாம் அவரோட ஐடியாவே கிடையாது. அவர் வந்து ஒரு சோஷியல் ரிலேட்டடாக ஒரு படம் எடுக்கணும், அது யாராவது 4 பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், இங்கே இருக்கவங்களுக்கு பிடிக்கலனாலும் பிசியில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு மட்டும்தான் அவர் மைண்ட் செட்டில் இருக்குது. அவர் வந்து மணி மைண்டடாகவே அவர் படம் எடுக்கிறதே கிடையாது. ஸோ அதனால தான் அவர் நாடோடிகள் 2 சரி அடுத்த சாட்டில் அவர் நடித்தார். பட் ஹியாஸ் லைக் அந்த அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. அதனால தான் ஃபுல்லாக வந்து சோஷியல் ரிலேட்டடாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ அக்கா ரிப்ளை பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அஞ்சலி இந்துஜா உங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஆத்துலையா? கண்டிப்பாக இல்லைங்க, எனக்கு இப்போ தான் தெரியும். அஞ்சலி வந்து நாங்கள் நாடோடிகள் 2ல் 2 பேருமே ஒர்க் பண்ணப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். இந்துஜாவும் வந்துட்டு நாங்கள் ஒர்க் பண்ணனாலும் நாங்கள் லைக் இட்ஸ் நாட், நாங்கள் லைக் ஃபேமிலி மாதிரி தான், அந்த மாதிரி தான். ஸோ விச் இஸ் பெட்டர் டு ஒர்க் ஆன் ஜெய் இல்லை சசிகுமாரா? ஆக்சுவலி 2 பேருமே டிஃப்ரெண்ட். இப்போ ஜெய் எப்படின்னா, ஜெய் வந்து இஸ் லைக் ஒரு ரொம்ப ஃபன்னாக அவர் கூட இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்து சிரிக்க வச்சுட்டே இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அண்ட் ஒரு லைக் ஆன் ஸ்பாட்டில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வந்துட்டு எஃபர்ட் எடுத்து பண்ணுவார். சசிகுமார் சார் வந்து ரொம்ப சைலண்ட் ஆனால் ரொம்ப கேரிங். அக்கா யோர் மேக்கப் ஐட்டம்ஸ் சொல்லுங்கள் ப்ளீஸ். ஆக்சுவலி நீங்கள் எந்த ஒர்க்குமே இல்லை, நீங்கள் வெளியவே போகல, எதுவுமே பண்ணலைன்னா டோன்ட் யூஸ் மேக்கப். நான் சொல்கிறேன், அது பண்ணாதீங்க. அண்ட் உங்களுக்கு இப்போ நீங்கள் கேமரா இல்லை வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மேக்கப் போடணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா லைக் நார்மல் கன்சீலர், ஃபவுண்டேஷன், ஒரு சிம்பிள் மேக்கப். நானே போட்டேன்னா ரொம்ப சிம்பிளாக மேக்கப் அவ்வளோதான் போடுவேன். அண்ட் இப்போ தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு லைக் அந்த காஸ்ட்யூம் அதுக்காக எதாவது பண்ணுறதோட சரி. ஸோ அவ்வளோதான். இந்துஜா உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்க? நாங்கள் 2 பேரும் ஒரு லைக் ஷெரீஃப் அண்ணாவோட டான்ஸ் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக ஃப்ரெண்ட் ஆனோம். அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம். அண்ட் சே அபவுட் யுவர் டேட். மை டேட் இஸ் எவ்ரிதிங் டு மீ. பிகாஸ் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. சீரியஸாக சொல்கிறேன், அதெல்லாம் வீடியோஸ்க்காக கிடையாது. இதை விட வந்து இன்னும் நாங்கள் ரொம்ப விளையாடுவோம், இன்னும் நாங்கள் இதுவாக இருப்போம். ஸோ அதுதான் ரியல். ஸோ இட்ஸ் நாட் லைக் ஃபார் வீடியோஸ். கண்டிப்பாக 100% கிடையவே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே அதில் ஒரு ரியாலிட்டி இருக்கும். ஸோ அப்பா வந்து எனக்கு லைக் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான். சீரியஸாக சொல்கிறேன், நான் வாழை போடான்னு கூட கூப்பிடுவேன். ஆனால் அந்த ஒரு அன்போடு தான் இருக்கும், ரெஸ்பெக்டோடு தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு எனக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு எங்கள் அப்பா. அதுல்யா தம்பி அஃபிஷியல் ஹாய். அண்ட் நாடோடிகள் 2 சூப்பர். நீங்கள் தேங்க்யூ ஸோ மச். மேக்கப் போடலைன்னா தேங்க்யூ ஸோ மச்ங்க. அண்ட் ஐ திங்க் பெஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் பேர் ஃபார் யூ இஸ் கேஜி ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எனி லைக் டெல் சம் டயட் டிப்ஸ். டயட் இப்போ நான் லைக் மேக்ஸிமம் கார்ப்ஸ் அவாய்ட் பண்ணணும். அண்ட் ஆயிலி ஃபுட் அவாய்ட் பண்ணணும்.
அதுக்கப்புறம் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. அதுதான் பேசிக் டயட்டு. அது தாண்டினா நீங்கள் உங்கள் ட்ரெயினர் அவங்க யார்கிட்டயாவது இருந்தால் உங்களோட ஒரு நீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுப்பாங்க. அண்ட் நீங்கள் ஃபார்ம்லாம் வச்சுருக்கீங்களா? ஆக்சுவலி நாங்கள் தாத்தா அண்ட் அப்பா எல்லாமே வந்து லைக் தோட்டம் அந்த ஒர்க் தான் பண்ணுவாங்க, ஃபார்ம் தான் பண்ணுவாங்க. அண்ட் அப்பா அதுக்கப்புறம் அப்பா கொஞ்சம் பிஸ்னஸும் பண்ணாங்க. ஸோ நாங்கள் இப்போவும் அது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ தாத்தா இல்லாதப்போவும் வந்து அது ஓகே, அது ஸ்டாப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பா அது கொடுக்கவே கிடையாது. ஸோ அப்பா தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு. I'm from Singapore. I'm your big friend. KJ Vimal. Thank you so much. And Purvika Sai. Hi Atulya, simple. Thank you so much. And போர் அடிக்கலையா குவாரண்டைன் டைம்? கண்டிப்பாக இல்லைங்க, ரொம்பலாம் எனக்கு போர் அடிக்கலை. ஏன்னா நான் வந்து சம்திங் என்கேஜ் பண்ணிக்கிறேன், நிறைய தூங்குறேன். ஸோ அதுதான். அண்ட் அப்பா அம்மா அண்ட் தம்பி என்ன பண்ணுறாங்க? 3 பேருமே இங்கே தான் இருக்காங்க. ஸோ டிவி பார்த்துட்ருக்காங்க. அண்ட் சித்பாலா, ஹாய் சித்பாலா. அண்ட் உங்கள் வாய்ஸ் தான் க்யூட்டஸ்ட். தேங்க்யூ தௌஃபி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ திங்க் ரொம்ப நேரமாக நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ இட்ஸ் டைம் டு லீவ். ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க, எல்லாருமே சொல்கிறது தான். அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம சீக்கிரமாக வெளியே வருவோம். அண்ட் பாசிட்டிவாக இருங்க, எல்லாத்துக்கிட்டும் பாசிட்டிவாக பேசுங்க, யாருக்கிட்டையுமே நெகட்டிவாக பேசாதீங்க. அண்ட் வீட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய லவ் கொடுங்க, லவ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அண்ட் இப்போது இந்த குவாரண்டைன் டைமில் நீங்கள் வந்து உங்களோட அன்பை வந்து நிறைய வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சவங்க கிட்ட உங்களோட அன்பை வெளிப்படுத்துங்க. அண்ட் வீட்டில் சின்ன சின்ன விஷயம் வேலைங்கள்லாம் செய்யுங்க, அம்மாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. அண்ட் அது தாண்டி எல்லாருமே சேஃபாக இருங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் எந்த நியூஸ் ஷேர் பண்ணுறதுனாலும் வெரிஃபை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கூட இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த மெசேஜஸ் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிடுறேன். அண்ட் கொஞ்சம் பேத்துக்கு ரிப்ளை பண்ணலைன்னா ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக். உங்கள் மேக்ஸிமம் பார்க்குற மெசேஜஸ் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டேன். அண்ட் தேங்க்யூ சென்னை டைம்ஸ். நீங்கள் உங்களோட லாகின் ஐடி கொடுத்து இந்த மாதிரி லைவ் வர சொன்னது எனக்கு தேங்க்ஸ் அ லாட். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சென்னை டைம்ஸ். தேங்க்யூ.